வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாமா? ஒரு ஜாரில் 8 to 9 பல் பூண்டு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது 3 to 4 தக்காளி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி. நான் புளி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சதுனால நான் இதில் போட்டுக்கிறேன். சுடு தண்ணி இந்த மூணுத்தையும் 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா புளியையும் தக்காளியையும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பில்லை இதோட ஒரு 8 to 9 வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த தக்காளி, புளி தண்ணியை இதில் போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு கொதி வரும்பொழுது மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், ரசம், சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.